Merry Christmas to everyone. இன்னைக்கு வந்து டேஸ்டியான ஸ்னோ புட்டிங் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எக் ஒயிட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் அளவு சுகரை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. எக் ஒயிட் மட்டும் தான் சேர்க்கணும், யோக் சேர்க்கக்கூடாது. இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நீங்கள் பீட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. எக்கோட யோக்கு கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த ஸ்மெல் ஒயிட் வந்து அந்த அளவுக்கு வராது. நீங்கள் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீட்டர் வச்சு கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பீட்டர் வைக்கும்போது கொஞ்சம் வந்து சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒயிட் கலராகி நல்லா வந்து ஸ்டிஃபாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேனில் வந்து ஒரு அரை கப்பு அளவு சுகர் சேர்த்து நல்லா கேரமல் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த சுகரோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கோல்டன் கலர் ஆகணும். ஸோ அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்திலோ இல்லை ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சீக்கிரமாகவே பண்ணுங்கள், இல்லை வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எக்கோட ஒயிட், அதை வந்து கொஞ்சமாக வந்து இது மேலே எடுத்து அப்படியே வச்சுக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், கொஞ்சம் கூட கீழே விழல பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் கேரமல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலேயே வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இடையில வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா எக்கோட ஒயிட் வந்து நம்ம வேக வைக்கும்போது கொஞ்சம் வந்து கோணலாம் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ பாதி இடத்துல வந்து அந்த ஒயிட் இருக்கவே இருக்காது. ஸோ நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. சின்ன ஸ்பேட்சுலா இருந்ததுன்னா அதை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டைம்ஸ் நல்லா வந்து டேப் பண்ணிவிட்டு ஒரு இட்லி பாத்திரமோ இல்லை நீங்கள் நார்மலாக வந்து வேறு பேனில் எதையாச்சும் வந்து நீங்கள் தண்ணி சேர்த்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே இதை வச்சுருங்க. இதை வந்து வேக வைக்கும்போது அதை வந்து மூடி வச்சுருங்க நல்லா, இல்லைனா அந்த தண்ணி பட்டு இந்த ஒயிட் எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகட்டும். ஸோ வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு சின்ன கம்பியோ வச்சு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஒயிட் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டவே இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டு எடுத்து சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஒரு 1/2 hour இருந்தால் போதும். ஸோ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ஸ்னோ புட்டிங் தயார். வாயில் வச்சோன்னா அப்படியே கரையும். கொஞ்சம் கூட முட்டையோட ஸ்மெல் வந்து அடிக்காது, ஏன்னா நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கோம். ஒயிட் அந்த அளவுக்கு ஸ்மெல் அடிக்காது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் குட்டீஸ்ங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.